Hello viewers, welcome back to ECE preparation. இன்னைக்கான வீடியோல பார்க்க போறது வந்து நம்மளோட செகண்ட் சாப்டர், செகண்ட் டாபிக். ஓகேவா? சோ ப்ரீவியஸ் வீடியோ பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன முடிச்சிருப்போம்? மேத்தமேட்டிக்கல் மாடலிங் அப்படிங்கிற டாபிக் வந்து ப்ரீவியஸ் வீடியோல முடிச்சிருப்போம். அதுக்கு முன்னாடி வந்து பேசிக் கான்செப்ட் எடுத்துருக்கேன். ஓகேவா? ரெண்டுமே முக்கியமான வீடியோ. சோ இந்த வீடியோ நியூவா பாக்குறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எடுக்க போற டாபிக் என்ன அப்படின்னா பிளாக் டயக்ராம். ஓகேவா? சோ இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிளாக் டயக்ராம்னா என்ன, இதுல நம்ம என்ன படிக்க போறோம், தென் அதுக்கப்புறம் இதுல சம் ரூல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அந்த ரூல்ஸை பார்த்துட்டு தென் இது ரிலேட்டடா क्वेश्चंस கேட்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கேட்டிருக்காங்க, கேட்கவும் செய்வாங்க. ஓகேவா? சோ அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு 2-3 क्वेश्चन டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த வீடியோவை இந்த சாப்டரை இந்த வீடியோவோட ஃபினிஷ் பண்ண போறோம். ஓகேங்களா? சரி, தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஓகே. சோ இப்போ இது வந்து எங்க மேம் இருக்கு, நான் உங்களுக்கு இது கொடுத்துறேன். ஆக்சுவலா உங்களோட புக் வச்சிருப்பீங்கல, கண்ட்ரோல் சிஸ்டம் புக், அதுல பிளாக் டயக்ராம் அல்ஜிப்ரா அப்படிங்கிற ஒரு யூனிட் இருக்கும். நீ ஈஸியா இருந்தாலும் சரி, ட்ரிபிள் ஈ இருந்தாலும் சரி. ஓகேவா? சோ டாபிக் என்ன நேம்ல இருக்கும் அப்படின்னா பிளாக் டயக்ராம் அல்ஜிப்ரா அப்படின்னு இருக்கும். இதுல தியரிட்டிக்கல் பார்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. உனக்கு கண்டிப்பா அந்த ரூல்ஸ் தெரியணும். ஓகேவா? ரூல்ஸை வச்சு ஒரு சம்மு கொடுத்தா எப்படி ரெடியூஸ் பண்றதுன்னு தெரியணும். இந்த ரெண்டே விஷயம் தான் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? சரி, ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட அகாடமியில் அண்ணா யூனிவர்சிட்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டு இருக்குமா ஃபார் இசி அண்ட் ட்ரிபிள் இ. ஓகேங்களா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸாம் டேட்டை பர்டிகுலராக கேட்குறீங்க. மேம் எக்ஸாம் டேட்டு எப்போ மேம்னு. இப்போ மெட்ரோலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூன் மந்த் எக்ஸாமுக்கு உங்களுக்கு 3 months பிஃபோராகவே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு சம் ஸ்பேஸும் கொடுத்தாங்க படிக்கிறதுக்கு. பட் அண்ணா யூனிவர்சிட்டியில் அப்படி கிடையாது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 20 days, இல்லை அப்படின்னா 15 days. ஓகேவா? அதாவது உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி 3 weeks தான் டைமே கொடுப்பாங்க படிக்கிறதுக்கு. ஓகே? ஸோ ஆல்ரெடி டிசம்பர் மந்த் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க, எம்இ கேண்டிடேட்டாக இருக்கட்டும் இல்லை ஃபேக்கல்ட்டியாக இருக்கட்டும், அப்ளை பண்ணி முடிச்சிட்டீங்க. ஓகே, பட் ஆனால் எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய பேரோட தாட்டாக இருக்குது. அது தயவு செய்து மாற்றிக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஷார்ட் பீரியட் தான் கொடுப்பாங்க. அந்த 2 weeks இல்லைனா 3 weeksக்கு அப்புறம் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால இன்னொன்று, கம்மியான பர்சன்ஸ் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க, வேகன்சி ஜாஸ்தி. ஈசிக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா 50 members. நீங்கள் ரிட்டன் டெஸ்ட் கிளியர் பண்ணாலே போதும். அதுக்கு அடுத்தடுத்து உள்ள அப்கமிங் இன்டர்வியூ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணி போயிடலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஏனோ தானே படிக்காமல் ஃபுல் ஸ்ட்ரெச்சாக உட்காந்து படிங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கான டெஸ்ட் பேட்ச் தான் நம்மளோட அகாடமியில் போயிட்டு இருக்கு. ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் மென்ஷன் பண்ணக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மெட்ரோலே வந்து மேம் ஆக்சுவலாக நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிட்டு இருக்கீங்க மேம், ஆனால் நான் இந்த மெட்ரோவில் வந்து ட்ரிபிள் இ பேப்பர் நான் சுத்தமாக படிக்கவும் விரும்பல. ஏன் இசி ஸ்டூடெண்ட் சொல்கிறேன். ஓகேங்களா? இசி ஸ்டூடெண்ட் என்னன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் வந்து மேம் எனக்கு ஈசிக்கு மட்டும் டெஸ்ட் பேட்ச் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல என்ன கேட்குறீங்கும் போது, இல்லை மேம் இந்த சப்ஜெக்ட்ஸ் 5 subjects இந்த இருக்குல்ல மேம் அதுக்கு மட்டும் டெஸ்ட் பேட்ச் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அதுக்கு மட்டும் பர்டிகுலராக வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். எப்படின்னா ஒரு யூனிட் எடுத்தீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் சிஸ்டம்னு எடுத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி அதில் 100 questions இருக்கும். ஏன் அப்படின்னா கண்ட்ரோல் சிஸ்டம்ல இந்த டாபிக் எல்லாமே நமக்கு கவர் ஆகிடும். ஓகேவா? நீ எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுனாலும் சரி, நாட் ஓன்லி மெட்ரோ. ஓகேவா? இதுக்கப்புறம் வரக்கூடிய சப்ஜெக்ட் ஒரு கண்ட்ரோல் சிஸ்டமாக இருந்தது அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்ல 100 questions. ஓகே, தென் அது ரிலேட்டடான ஆன்சருக்கு அது ரிலேட்டடான சொல்யூஷன் PDF ப்ரொவைட் பண்ணுறோம். இது ஸ்டூடெண்ட் கேட்டாங்க, ஸோ அதனால இது பிளான் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? ஸோ பர்டிகுலராக எனக்கு ஈசிக்கு மட்டும் டெஸ்ட் பேட்ச் வேணும். ஓகேவா? அதுவும் நான் என்னென்ன சப்ஜெக்ட்டுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அந்த ஈசி ஃபெமிலியரான ஒரு 6-7 சப்ஜெக்ட் இருக்கு பாருங்க, அது ரிப்பீட்டடாக உங்களுக்கு அடுத்தடுத்த எக்ஸாம்ல வரக்கூடியது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த மாதிரி விரும்புறீங்க, இல்லை மேம் நான் ஒன்லி ஈசிக்கு மட்டும் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுறேனாலும் ஓகே, இங்கே கான்டாக்ட் பண்ணுங்க. அதில் ஒரு என்ன பெனிஃபிட் அப்படின்னா மேம் நான் சர்க்யூட் தியரி பக்காவாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் மேம், சூப்பராக படிச்சுட்டேன், ஆனால் அதுக்கப்புறம் ரிமைனிங் சப்ஜெக்ட்லாம் இப்போ தான் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நீ சர்க்யூட் தியரிக்கு மட்டும் டெஸ்ட் பேட்ச் போட்டுக்கலாம் நமக்கு. அப்போ நம்ம இதே மாதிரி தான் மெட்ரோக்கு எல்லா டெஸ்ட் பேட்ச்லையும் நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடியது கொஷின் பேங்க், ஆன்சர் கீ, சொல்யூஷன் PDF. ஓகேவா? இது என்னன்னா ஈஸி ஸ்டூடெண்ட் பர்டிகுலராக எனக்கு சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் பேட்ச் உண்டா அப்படிங்கிறதுக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். இடிசி, அனலாக் சர்க்யூட், இஎம்எஃப், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், தென் அப்புறம் கண்ட்ரோல் சிஸ்டம், சர்க்யூட் தியரி. ஓகேங்களா?
இன்னொரு சப்ஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸோ டோட்டலா 7 சப்ஜெக்ட்ஸ் கிட்ட வருமா ஓகேங்களா. ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும் கொஸ்டின்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு பர்டிகுலரா சப்ஜெக்ட் வேணும்னாலும் ஓகே, இல்ல பல்கா மேம் நான் 7 சப்ஜெக்ட்ஸும் எடுத்துக்கிறனாலும் ஓகே. ஸோ எனவே உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது டவுட்ஸ் ஏதாவதுனா நீங்க மென்ஷன் பண்ணிக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஓகேங்களா. தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அம்மா அதே மாதிரி நிறைய பேர் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றீங்க. நான் ஆல்ரெடி ரீசன் சொல்லிட்டேன். வீடியோ பண்ணிட்டு இருக்கிறதுனால ஃபிளைட் மோட்ல போட்டதுனால உங்களுக்கு சுவிட்ச் ஆஃப் தான் வரும் ஓகேங்களா. ஸோ என்னோட அவைலபிள பொறுத்து ஈவன் நீங்க டவுட் கேட்டாலும் இல்ல கால் பண்ணாலும் நான் என்னோட டைமிங்கை பொறுத்து நான் உங்களுக்கு லேட்டா பண்ணாலும் ரிப்ளை கண்டிப்பா பண்ணுவேன் ஓகேங்களா. சரி சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பிளாக் டயக்ராம் அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஓகேவா. இது நீ ஈஸியா படிச்சிருவ. இதை எதுக்கு படிக்கிற அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கோ. பிளாக் அப்படிங்கிறது நான் என்னப்பா சொன்னேன், அதுக்கு தான் நான் சொன்னேன் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காம இந்த வீடியோ பார்க்காதீங்க உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது அப்படின்னு ஓகேவா. சரி பிளாக் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்த சிஸ்டம் வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், கெயின் பிளாக் அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது G(s) அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஒவ்வொரு பிளாக்குக்குள்ளேயும் G(s) அப்படின்னு போடுவாங்க. அது சிஸ்டமோட ப்ராசஸ் தான் மென்ஷன் பண்ணுது. அதோட கெயின் இல்லைன்னா அதோட ஸ்டெபிலிட்டியை தான் மென்ஷன் பண்ணுது ஓகேங்களா. ஸோ அப்போ உங்களுக்கு பிளாக்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு ஓகேவா. சரி அப்போ பிளாக் டயக்ராம் அப்படின்னா உன்னோட சிஸ்டம் இருக்குல்ல கண்ட்ரோல் சிஸ்டம், அதை டயக்ராமேட்டிக்கா நான் ரெப்ரசென்ட் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு பேரு பிளாக் டயக்ராம் அல்ஜிப்ரா ஓகே. சரி மேம் இதை ஏன் நம்ம அப்படி பண்றோம், முதல்ல உங்களுக்கு பிளாக் டயக்ராம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. சரி இதை எதுக்கு மேம் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன், சிஸ்டம்னா என்னன்னு சொல்லிருப்பேன், கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்னன்னு சொல்லிருப்பேன். இப்ப பர்டிகுலரா ஒரு சிஸ்டம் அப்படின்னா ஓகே இந்த ஒரே ஒரு இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓபன் சிஸ்டம்க்கு நான் கிரைண்டர்னு சொன்னேன். ஸோ அப்போ கிரைண்டருங்கிறது எனக்கு ஒரே ஒரு சிஸ்டம் ஓகேவா. ஸோ அப்போ அதை ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அனலைஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு நெட்வொர்க் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்பவே ஈஸியான வேலை சொல்றேனே. இப்போ என்னோட ஒரு சிஸ்டம் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன், என்னோட ஒரு லேப்டாப் சொல்லுவேன், இல்லைன்னா என்னோட மொபைல் சொல்லுவேன், இல்லை அப்படின்னா என்னோட கம்ப்யூட்டர் சொல்லுவேன். ஸோ அது ஒரே ஒரு சிஸ்டம் ஓகே. அதுவே எனக்கு நிறைய இருக்கு அப்படின்னா அதை நான் என்ன சொல்லுவேன், நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரௌசிங் சென்டர் அப்படிங்கிறது ஒரு நெட்வொர்க். இப்போ ஒரு காலேஜில் ஒரு லேப் இருக்கு, சிஸ்டம் லேப் இருக்கு, கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் லேப் இருக்கு அப்படின்னா அந்த லேப் வந்து ஒரு நெட்வொர்க் ஓகே. ஏன் அந்த நெட்வொர்க் அப்படின்னு சொல்றோம், அங்க மோர் தென் ஒன்னுக்கு மேல எனக்கு என்ன இருக்கு, சிஸ்டம் அவைலபிளா இருக்கு. நான் ஆக்சுவலா இன்னும் கண்டென்ட்டுக்கே வரலமா, ஜென்ரலா சொல்லிட்டு இருக்கேன் ஓகேவா. சோ அப்ப ஒரு ஹோல் நெட்வொர்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓகே. அப்ப ஹோல் நெட்வொர்க் இருக்கு. இப்போ நான் இங்க கண்ட்ரோல் சிஸ்டம்ல நான் என்ன கண்டுபிடிக்கணும்னு உங்கள்கிட்ட சொன்னேன். நான் இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாவே நீங்க படிக்க வேண்டிய ஒரே விஷயம் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னேன் கரெக்டா. சரி அப்ப உனக்கு ஒரு சிஸ்டம் இருந்ததுன்னா அதை வச்சு நீ என்ன கண்டுபிடிச்சிடலாம், ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி, இப்போ இது என்னோட பிளாக் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருப்பேன், இது என்னோட பிளாக். ஸோ என்னது இன்புட் வந்து எனக்கு என்னது C(s) R(s). ஸோ அப்போ அதோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நம்ம எப்படி போடுவோம், ரேஷியோட போடுவோம் கரெக்டா. ஸோ இது வந்து எனக்கு ஒரே ஒரு சிஸ்டம் அவைலபிளா இருக்குங்கிற பட்சத்துக்கு நான் என்ன பண்ண முடியும், என்னால் என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த சிஸ்டம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், C(s) divided by R(s) ன்னு கண்டுபிடிப்பேன். ஸோ C(s) அப்படிங்கிறது என்னது எனக்கு அவுட்புட், R(s) அப்படிங்கிறது எனக்கு இன்புட். இதுதான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். அதில் என்ன சொல்லுவேன் அப்படின்னா G(s) அப்படின்னு சொல்லுவேன் ஓகேங்களா. அதுவே இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், உங்களுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க்கா இருக்குங்கிற பட்சத்துக்கு அதுக்குள்ள என்ன இருக்கும், ஏகப்பட்ட சிஸ்டம் இருக்கும் ஓகேவா. இப்போ அதுக்கு எப்படி நான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது ஓகேவா. அப்போ ஒவ்வொரு சிஸ்டமா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சு கம்பைன் பண்ணி அதெல்லாம் ரொம்ப பெரிய ஒர்க். அதுக்கு தான் யூஸ் ஆகக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த பிளாக் டயக்ராம். நான் என்ன சொல்றேன்னு புரியுதாப்பா. அப்போ உனக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா மல்டிபிள் பிளாக்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. அப்படின்னா பிளாக் அப்படிங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, எனக்கு ஒவ்வொரு சிஸ்டமை ரெப்ரசென்ட் பண்ணுது ஓகேவா. இப்போ டிராஃபிக் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படிங்கிறது அதுல ஒரு டிராஃபிக் மட்டும் இருக்காது, ஒரு ஹோல் நெட்வொர்க்கும் சேர்ந்தது தான் ஒரு டிராஃபிக் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ அப்போ எனக்கு எப்படி இருக்கும்னா மல்டிபிள் பிளாக்ஸ் இருக்கும் ஓகேவா. அப்ப நான் அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். ஆனா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் அதை என்ன பண்ணணும், அவ்வளோ பெரிய ஹோல் நெட்வொர்க்கை இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணணும். நான் என்ன சொல்றேன்னு புரியுதாமா, என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா. சோ அப்போ அவ்வளோ பெரிய நெட்வொர்க்கை நான் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டேன்னா இதுல இருந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது எனக்கு என்னது ரொம்பவே ஈஸி ஓகேவா. அப்போ புரியுதா. சோ அப்போ ஹோல் நெட்வொர்க் இல்ல ஒரு பெரிய கண்ட்ரோல் சிஸ்டமை டயக்ராமேட்டிக்கா ரெப்ரசென்ட் பண்ணனா அதுக்கு பேரு பிளாக் டயக்ராம் ஓகே. பட் இதுல நம்ம என்ன படிக்க போறோம்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பிளாக்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி ஒரு பிளாக்கா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம்
இந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆஃப்டர் தட் ஐ வில் கால்குலேட் தி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் மீன்ஸ் இட் வில் பி a good. ஓகேங்களா? இதுக்கு மேல தெளிவா சொல்ல முடியாது, எனக்கு உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். ஓகேவா? சோ அதனால இப்ப அடுத்து எங்க போயிடலாம் அப்படின்னா ரூல்ஸ்க்கு போயிடலாம். நான் என்ன சொன்னேன், ஒட்டுமொத்த பிளாக்கையும் ரெடியூஸ் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வரணும்னு சொன்னேன். ஓகேவா? இப்போ உங்க புக்ல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 15 ரூல்ஸ் கிட்ட இருக்கு பாருங்க. ஓகேவா? 15 ரூல்ஸ் கிட்ட இருக்கு. பட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறது வெறும் 4 ரூல்ஸ் தான். ஓகேங்களா? அதையும் நான் சொல்லிடுறேன். என்ன மேம் ரிமைனிங் இருக்க ரூல்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டீங்களா மேம், என்ன மேம் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்க கூடாதுங்கிறதுக்காக நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அப்போ உங்களுக்கு நான் இன்னைக்கு எடுக்க போறது என்னது, வெறும் 4 ரூல். ஓகேவா? ஏன் மேம் ரிமைனிங் ரூல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கு படிக்கிற ஆளா இருந்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ல என்ன கொடுப்பாங்கன்னா, எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் சொல்லுங்க ஆனா பை யூசிங் பிளாக் டயக்ராம் கொடுத்துருவோம். ஓகேவா? அப்ப அந்த 12 ரூலுமே 15 ரூலுமே நீங்க யூஸ் பண்ணி ஆன்சர் கொண்டு வர மாதிரி இருக்கும். எதுல? அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல. ஓகேவா? பட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல அப்படி கிடையாது. ரொம்ப சிம்பிளா ஃபைண்ட் அவுட் தி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? அப்போ மேம் இப்ப வெறும் 4 ரூலை சொல்லி கொடுத்துருக்கீங்க, டஃப்பான ப்ராப்ளம்லாம் வந்தா நாங்க என்ன மேம் பண்றது, இப்படி பண்றீங்களே மேம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது உங்களுக்கு இந்த டாபிக் ஸ்கிப் பண்ண கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த டாபிக்கே எடுக்கிறேன். சோ இந்த மாதிரி டயக்ராம் வந்தா you can able to find out by using signal flow graph. ஓகேவா? சோ இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ரூல் பேஸ் பண்ணி பண்றோம், பட் இன்னொன்னு ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒன்று. ஓகேவா? இன்னொன்னு ரூல் பேஸ் பண்ணி பண்ற ஓகே, பட் ஆனா பண்ணும்போதே இடையில எரர் அக்கறாங்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதாவது அக்யூரசியான அவுட்புட்டை என்னால இதுல கொண்டு வர முடியாது அப்படின்னு நான் சொல்லலப்பா, உங்களோட புக்லயே இருக்கு. ஓகேவா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? சோ இதோட டிராபேக்கை ஓவர் கம் பண்ணி வந்ததுதான் சிக்னல் ஃப்ளோ கிராஃப். அப்ப கேட்கலாம் மேம் அதுல என்ன பெருசா இருக்கு, இதுல வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றீங்க, அதுல என்ன இருக்கு அப்படின்னா ஃபார்முலா. ஓகேவா? ஃபார்முலால மிஸ் ஆக சான்சஸ் இருக்கா? சான்சஸே இல்ல. மேபி நீங்க தப்பா எடுத்தீங்கன்னா தான் உண்டு. அத அடுத்த டாபிக்ல உங்களுக்கு அடுத்த வீடியோல வந்து சிக்னல் ஃப்ளோ கிராஃப் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? அது அப்படியே இருக்கட்டும். அப்ப இது என்னமா பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு क्वेश्चन கேட்பாங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ல क्वेश्चन கேட்பாங்க. உங்களுக்கு அந்த 4 ரூல் சொல்லி தரேன்னு சொன்ன தெரியுமா, அந்த ரூல்ல இருந்து தான் மெஜாரிட்டி क्वेश्चंस வரும். இல்ல அதுக்கும் மீறி டஃபா கேட்டுட்டாங்கன்னா என்னமா பண்றது அப்படின்னா, டக்குனு எங்க மாறிக்கும், சிக்னல் ஃப்ளோ கிராஃபை யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி பாத்துக்கோ. நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களாப்பா? மேம் என்னமா பிளாக் அப்படிங்கிறீங்க, சிக்னல் ஃப்ளோ கிராஃப் ஒண்ணும் இல்ல. இந்த பிளாக்கை நான் இந்த மாதிரி போட்டேன், இங்க பாருங்களேன், இது பிளாக் அப்படின்னா இந்த மாதிரி போட்டேன் அப்படின்னா அதுதான் சிக்னல் ஃப்ளோ கிராஃப். அதாவது பிளாக் டயக்ராம்ல பிளாக்கா இருக்கும், ஃப்ளோ கிராஃப்ல வந்து இப்படி இருக்கும். உனக்கு ஃபீட்பேக் பார்த்து இப்படி போறது இதெல்லாமே நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஈஸி டு பி 2 ஸ்டூடண்ட்ஸ்மே படிச்சு தான் வந்திருப்பீங்க. சோ அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? சோ அப்ப பிளாக் டயக்ராம்ல வெறும் 4 ரூலை மட்டும் வச்சுட்டு ஓகே क्वेश्चंस 2-3 क्वेश्चन சால்வ் பண்ணி இந்த மாதிரியே ஒன்னு இருக்குப்பா அப்படிங்கறத உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஆனா சிக்னல் ஃப்ளோ கிராஃப்க்கு 2 வீடியோ, ஒரு வீடியோல எக்ஸ்பிளனேஷன் இருக்கும், அடுத்த வீடியோல ஈஸில ஆரம்பிச்சு டஃபஸ்ட் ப்ராப்ளம் வரைக்கும் நான் உங்களுக்கு ஃபுல்லாவே போட்டுருவேன். ஓகேவா? நீ அந்த வீடியோவை பிராக்டிஸ் பண்ணாலே போதும், எந்த क्वेश्चन வந்தாலும் உன்னால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களாமா? ஓகே சோ இப்போ இந்த 4 ரூலை முதல்ல நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகேமா? போர்டை பாருங்களேன். ஐயோ மேம் என்னவோ பண்ணிருக்கீங்க, என்ன பண்ணிருக்கீங்கன்னே தெரியல அப்படின்னு தான் சொல்லுவீங்க. டயக்ராமும் அந்த அளவுக்கு கிளியரா இருக்காது, பட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரியும். அதை தாண்டி உங்களுக்கு புரியல அப்படின்னா நீ வச்சிருக்கக்கூடிய மெட்டீரியலை பார்க்கும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, மேம் 4 ரூல் இங்க 5 ரூல் எழுதிருக்கீங்க, வெயிட் பண்ணுங்கம்மா. இங்க நான் எழுதிருக்கிறது மொத்தம் 5 ரூல் எழுதிருக்கிறேன். முதல்ல ரூலை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே பாரு, பக்கத்துலேயே ஷார்ட்கட்டும் கொடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து சீரீஸா இருந்துச்சுன்னா, எது என்னோட பிளாக் வந்து சீரீஸா இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். இது வந்து ஷார்ட்கட், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்படின்னா இது ஒரு பிளாக், இது ஒரு பிளாக். அப்ப எனக்கு என்ன இருக்கு, 2 சிஸ்டம் இருக்கு. ஓகேவா? சோ இது ஒரு நெட்வொர்க் தான். மோர் தென் ஒன் சிஸ்டம் அப்படிங்கிறதுனால இது ஒரு நெட்வொர்க். இது எனக்கு எப்படி இருக்கு, சீரீஸ்ல இருக்கு. சீரீஸா இருந்ததுன்னா இந்த 2 பிளாக்கை நான் என்னவா மாத்திடுவேன், ஒரு பிளாக்கா மாத்திடுவேன். அப்ப உள்ள இருக்கக்கூடிய கெயின் பிளாக்கை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதை தான் மல்டிப்ளை பண்ணுவேன். என்ன சொல்றேன்னு புரியுதுங்களாப்பா? சோ அப்ப எனக்கு என்ன வரும், G1 into G2. ஓகேவா? இங்க மல்டிப்ளையை தான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ மைண்ட்ல வச்சுக்கோ, சீரிஸ் அப்படினா மல்டிப்ளை பண்ணனும். ஓகேவா? தென் அதுக்கு அடுத்தது parallel. ஓகே இப்போ இதே சிஸ்டம் தான் இங்க எப்படி இருக்கு, எனக்கு parallel-ஆ இருக்கு. ஓகே நீங்க கேட்க கூடாது மேம் அப்ப g of s ன்னு ரெப்ரசன்ட் பண்ணீங்க, இங்க g1 g2 ன்னு ரெப்ரசன்ட் பண்ணீங்க. இந்த s-ங்கிறது லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மா தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. சோ அது கண்டிப்பா நமக்கு போடணும்ங்கற அவசியம் கிடையாது. ஓகேவா? அங்க இந்த பிளாக் g ல கொடுத்துட்டானே போதும்.
இன்னொன்னு எனக்கு இங்க ரெண்டு பிளாக் இருக்குங்கிறதுனால அவன் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கான், G1 G2னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கான். ஸோ அப்போ பேரலல்னா எப்படிப்பா இருக்கும், கீழே மேலன்னு இருக்குமா. ஸோ அப்போ ரெண்டாவது ரூல் பாருங்க, எனக்கு G1 G2 அப்படிங்கிறது எனக்கு பேரலா இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நான் என்ன பண்ண சொல்லியிருக்கிறேன், ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ எப்படி ஆட் பண்ணா எனக்கு என்ன வரும், அப்போ இப்படி இருக்கிற ரெண்டு பிளாக் எனக்கு என்ன ஆகுது, G1 G2 அப்படின்னு ஒரு பிளாக்கா மாறும். ஓகேங்களா, ரெண்டாவது ரூல் புரியுதாப்பா. சரி, அதுக்கு அடுத்தது மூணாவது ரூல் ரூலே கிடையாது. ரீசன் என்னன்னா, அந்த மூணாவது ரூலை பாருங்க, நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருப்பேன், இந்த மூணாவது ரூல் பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ்டு லூப் சிஸ்டமோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறத பத்தி சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்குதுங்களா ப்ரீவியஸ் வீடியோல. அதை தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்படின்னா உனக்கு ஃபீட்பேக்கும் கொடுத்தாலுமே நீ என்ன பண்ணிடணும், முதல்ல ஃபீட்பேக் கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிப்போம். எனக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தா இங்க மைனஸ்னு எடுத்துக்கணும், நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தா ப்ளஸ்ன்னு எடுத்துக்கணும். இது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, ஸோ அப்போ என்னோட ஃபீட்பேக் லூப்பை நான் எப்படி ரெடியூஸ் பண்றது அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிதான். ஓகேங்களா, அதனால தான் இதை நான் என்ன சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்னா இது ரூல்லே வராது. இது வந்து ஒரு ஃபீட்பேக் லூப்பா இருக்கு, இல்ல ஒரு க்ளோஸ்டு லூப் சிஸ்டமா இருந்தது அப்படின்னா we can able to find out the transfer function like this. ஓகேவா, ஸோ அப்போ முதல் ரூல் என்ன, என்னோட கனெக்ஷன் வந்து சீரிஸ் கனெக்ஷனா இருக்கு, கேஸ்கேட் கனெக்ஷனா இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும். இந்த இடத்துல நீங்க தப்பு பண்ணுவீங்க, சீரிஸ்னா மல்டிப்ளையா ஆடா. ஸோ இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண சான்சஸ் இருக்கு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, சீரிஸ்னா மல்டிப்ளை, பேரலல் அப்படின்னா பிளஸ். ஓகேவா, சரி, இப்போ ஃபீட்பேக்கா இருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணிடணும். ஓகேவா, ஸோ 3 ரூல் வந்து ரொம்ப ஈஸி பண்ணிட்டீங்க. ஓகே, அடுத்து 4th and 5th ரூல் படிக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு சில விஷயம் தெரியணும். அது என்ன அப்படின்னா 2 விஷயமா. ஓகேவா, அது 2 விஷயம் என்ன அப்படின்னா பிரான்ச் பாயிண்ட், இல்ல டேக் ஆஃப் பாயிண்ட், இல்ல சம்மிங் பாயிண்ட், இதெல்லாம் இருக்கு. ஓகேவா மேம், இதெல்லாம் என்ன மேம், இதெல்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு கண்ட்ரோல் சிஸ்டமை டயக்ராமேட்டிக்கா ரெப்ரசென்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு பேரு பிளாக் டயக்ராம் அப்படின்னு. ஓகேவா, அப்ப டேக் ஆஃப் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, இப்ப இந்த ஃபீட்பேக்ல இங்கேருந்து ஒரு பிரான்ச் பிரியுது பாரு. ஓகேவா, சோ அதுதான் வந்து எனக்கு என்ன அப்படின்னா டேக் ஆஃப் பாயிண்ட். அது பின்னாடி தான் கொண்டு போகணுங்கிறது இல்ல, முன்னாடியும் வரும். இப்ப பாரு, இது என்னோட சிஸ்டம். ஓகேவா, இங்கேருந்து ஒரு பிரான்ச் பிரிஞ்சு அப்படின்னா இங்க என்ன அர்த்தம், இங்க ஒரு சிஸ்டம் ஆனது கனெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். மறுபடியும் இங்கேருந்து பிரியலாம், இல்ல அதுக்கு முன்னாடியும் பிரியலாம். ஓகேவா, எனக்கு பிஃபோர் ஆஃப்டர் விஷயம் இல்ல, ஆனா ஏதாவது ஒரு பிரான்ச்ல இருந்து ஒன்னு பிரியுது அப்படின்னா அதுக்கு பேரு டேக் ஆஃப் பாயிண்ட். ஏன்னா ரூல் தெரியற விஷயம் இல்ல, முதல்ல உனக்கு டேக் ஆஃப் பாயிண்ட்னா என்னன்னு தெரியணும், சம்மிங் பாயிண்ட்னா என்னன்னு தெரியணும். ஓகேவா, இந்த 2 ரூலும் எதை பேஸ் பண்ணி அப்படின்னா டேக் ஆஃப் பாயிண்ட். நோட் பண்ணிக்கோ. ஓகே, அப்போ இது என்னோட ஒரு சிஸ்டம். ஓகேவா, இந்த ஒரு சிஸ்டம்ல முன்னாடி எனக்கு டேக் ஆஃப் பாயிண்ட் இருக்கு, ஆனா நான் என்ன பண்றேன், இந்த ரூல்லாம் யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன், ஒரு பல்கான நெட்வொர்க்கை சிங்கிள் சிஸ்டமா நான் மாத்துறேன். அப்ப இதை நான் முன்னாடி மாத்தணுங்கிற ஒரு கட்டாயம் எனக்கு இருக்கு. ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இங்க இருக்கிறத நான் இங்க மாத்தினேன் அப்படின்னா இதை நான் என்னால ரெடியூஸ் பண்ண முடியுங்கிற பட்சத்துக்கு இங்க இருந்து நான் மாத்தணும் அப்படின்னா அப்ப உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், ரூல் தெரிஞ்சிருக்கணும். அப்ப என்ன பண்றாங்க, இங்க இருக்கக்கூடிய டேக் ஆஃப் பாயிண்ட நான் இங்க நகர்த்தினேன் அப்படின்னா இது அப்படியே தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சிஸ்டம் வந்து அப்படியே தான் இருக்கும், இதை நீ தொந்தரவே பண்ணக்கூடாது. இந்த பிரான்ச்சை இங்கே நீங்க மாத்துற அப்படின்னா நீ என்ன எழுதிக்கணும்னா 1/Gன்னு எழுதிக்கணும். ஓகே, அதுவும் என்னன்னா இங்க ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு G1 இருக்கு அப்படின்னா இங்க இருந்து தானே இங்க மாத்துற, அப்ப 1/G1 மாத்திக்கணும். சோ இங்க என்ன இருக்குதோ அந்த வேல்யூ டிவைடட் பைல வந்துரும். நான் என்ன சொல்றேன்னு புரியுதாப்பா? ஓகேவா, சோ இப்ப டேக் ஆஃப் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டம்ல இருந்து ஒரு பிரான்ச் ஆனது டிவைட் ஆகுது பாரு, அதுதான் டேக் ஆஃப் பாயிண்ட். ஓகேவா, எனக்கு இங்க முன்னாடி இருக்கு, அதை நான் பின்னாடி கொண்டு வரணும், பின்னாடிங்கிறதுனால 1/G. ஓகே, அதுவே பின்னாடி இருக்கிறத முன்னாடி கொண்டு போகணும்னா உல்டானா இங்க நான் டிவைட் பண்ணனா எனக்கு இங்க என்ன வரும், மல்டிப்ளை வரும். அப்ப இங்க எனக்கு G ன்னு இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்க G ன்னு போட்டுக்கிறேன். புரியுதாமா நான் என்ன சொல்றேன்னு, புரியுதுங்களா? இங்க பாரு, இப்போ இது ஒண்ணு இருக்கு, இப்போ எனக்கு இங்க என்ன இருக்குன்னா G3ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, G3ன்னு இருக்கு, இங்க இருக்கக்கூடிய டேக் ஆஃப் பாயிண்ட நான் இங்க நகர்த்திட்டேன். ஓகேவா, இங்க நகர்த்திட்டேன்னா இங்க நகர்த்தினதுக்காக இங்க இருக்கிற வேல்யூவை முதல்ல இங்க எழுதிடணும். இங்க எனக்கு g of s இருக்கு, அதனால 1/G of s ன்னு எழுதிட்டேன். இங்க இருக்கக்கூடிய பிளாக் G3 ன்னு எதுவுமே பண்ணக்கூடாது, ஏன்னா இந்த பிரான்ச்சை தான் நீங்க மூவ் பண்ற, இந்த டேக் ஆஃப் பாயிண்ட தான் மூவ் பண்ற. இந்த பிரான்ச்ல எனக்கு என்ன இருந்தாலும் அது அப்படியே இங்க வந்துடும். ஓகேவா, அதே மாதிரி தான் இங்கேயும் இங்க இருக்கக்கூடிய டேக் ஆஃப் பாயிண்ட் இதுல எனக்கு h இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நான் இங்க மாத்துறேன் அப்படின்னா இங்க இருந்து இங்க மாத்துனதுக்காக இங்க இருக்கிற வேல்யூவை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இங்க வேற எனக்கு ஒரு h இருக்கு, இந்த h போடணும். ஓகேவா,
இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். ஓகேவா? அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா இதோட நிப்பாட்டிட்டேன். ஏன்னா இதுக்கு அடுத்தது இதே மாதிரி சம்மிங் பாயிண்ட் இருக்கு. அது எப்படின்னா சம்மிங் பாயிண்ட் முன்னாடி நகர்த்துறது பின்னாடி நகர்த்துறது. இதுவே உனக்கு கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். ஓகேவா? அதனால தான் இதோட நிப்பாட்டிட்டேன். உனக்கு சம்மிங் பாயிண்ட் மட்டும் என்னன்னு சொல்லிடுறேன். சம்மிங் பாயிண்ட்னா ஒன்றும் இல்லை, சம்மர் அப்படிங்கிறது என்னது, ரெண்டு பிரான்ச்ல இருந்து வரக்கூடியதை சம் பண்ணி கொடுக்குறது. ஓகேவா? இப்போ எனக்கு இங்க வந்து ஒரு பிளாக், இங்கேருந்து ஒரு கெயின் வந்து இங்கேருந்து ஒரு கெயின் வருதுன்னா ஆட் பண்ணி கொடுக்கறதுக்கு பேர் தான் சம்மர்னு சொல்லுவோம். ஸோ அந்த பாயிண்ட் தான் எனக்கு சம்மிங் பாயிண்ட். ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களாப்பா? ஸோ அப்போ அந்த சம்மிங் பாயிண்ட் நான் என்ன பண்ணலாம், முன்னாடி இந்த இப்போ பண்ணல டேக் ஆஃப் பாயிண்ட், அதே மாதிரி சம்மிங் பாயிண்ட் முன்னாடி கொண்டு வரது பின்னாடி கொண்டு வரது, இதெல்லாமே அதுக்கு அடுத்தடுத்த அப்கமிங் ரூல்ஸ். இல்ல மேம் நான் எல்லா ரூல்ஸும் படிச்சுதான் மேம் ஆவேன் அப்படிங்கிற பட்சத்துக்கு இதுக்கப்புறம் வரக்கூடிய ரூல்ஸை நீங்க புக்ல ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு நான் தெளிவா எழுதிட்டேன். ஓகேவா? அப்போ பிளாக் டயக்ராம்ல பிளாக்ஸ் இருக்கும், ஃபீட்பேக் பிளாக் இருக்கும், அப்புறம் டேக் ஆஃப் பாயிண்ட் இருக்கும், சம்மிங் பாயிண்ட் இருக்கும், ஃபீட்பேக் லூப் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். இதை ரூலை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 14 ரூல்ஸ் கிட்ட இருக்கும். பட் நான் உங்களுக்கு 5 ரூல்ஸ் வரைக்கும் சொல்லிட்டேன். ஓகேவா மேம்? அப்போ இவ்வளோதானா மேம் அப்படின்னா இன்னும் ஒன்னே ஒன்று இருக்குப்பா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அதிக கொஸ்டின் அதில் வரும். அது ரொம்ப ஈஸி. அதை மட்டும் சொல்லிட்டு ஒரு சம்மு பார்த்தோம் அப்படின்னா வீடியோ ஓவர். ஸோ இப்போ 5 ரூல் பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. சீரீஸ்னா மல்டிப்ளை, பேரலல்னா அடிஷன், அதுக்கடுத்து டேக் ஆஃப் பாயிண்ட் வந்து என்னது, முன்னாடி வந்ததுன்னா என்ன பண்ணணும், ஐ மீன் பின்னாடி போனதுன்னா 1/g, முன்னாடி வந்ததுன்னா g, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரிமைனிங் இருக்கக்கூடிய ரூல்ஸை பார்த்துக்கோங்கம்மா. மேபி உங்களுக்கு ஈஸியாக கேட்குறங்கிற பட்சத்தில் இந்த ரூல்ஸை கூட டேரெக்டாக கேட்கலாம். ஓகேவா? சரி, இப்போ நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா ரூல்லாம் கிடையாது, ஒரே ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். ஓகேவா? அந்த ஷார்ட்கட்டுக்காகவே கொஸ்டின் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த பிளாக் டயக்ராம்ல. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுலேருந்து கொஸ்டின் வரும், அது சொல்கிறேன். நம்ம ஃபீட்பேக் சொன்னல, இந்த இடத்துல தேர்ட் ரூல் சொன்னல, என்ன சொன்னேன் நான், ஃபீட்பேக் சொல்லும்போது g of s divided by 1 plus or minus g of s h of s ன்னு சொன்னேன். ஓகேவா? இது வந்து என்னது, என்னோட கெயின் பிளாக் வந்து ஜஸ்ட் g of s ன்னு இருந்தா மட்டும்தான். ஓகேங்களா? அப்ப நீங்க கேட்கலாம் மேம் அப்ப வெறும் g of s மட்டும் தான் இருக்குமா மேம் அப்படின்னு கேட்டா இருக்காதுமா. இங்க பாருங்களேன், இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது இங்கேயே நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? ஓகே, இது எப்படி மேம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னேன்ல பெரிய பெரிய நெட்வொர்க், அப்ப இது ஆல்ரெடி உள்ள எப்படி இருந்திருக்கும், உள்ளுக்குள்ள ஒரு ஃபீட்பேக் லூப் இருந்திருக்கும். அதை சிம்பிளிஃபை பண்ணிடுவேன். எப்படி தேர்ட் ரூல்ல யூஸ் பண்ணி நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டேன், வந்துருச்சு. இப்போ அகைன் ஒரு ஃபீட்பேக் இருக்கு. அப்ப நீ என்ன பண்ணணும், கண்டிப்பா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் பண்ணணும். என்ன ஃபார்முலா, g divided by 1 plus or minus gh. அப்ப g க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணுவேன், இந்த ஹோல் வேல்யூவை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி இந்த g க்கு பதிலாவும் இந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி h போட்டு என்ன பண்ணுவேன், சிம்பிளிஃபை பண்ணுவேன். கரெக்ட். ஆனா அது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஓகேவா? சோ அப்போ என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குப்பா. ஓகேவா? அந்த ஃபார்முலாவை டைரக்டா போட்டீங்கன்னா போதும். இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்கப்பா, இந்த ஃபார்முலா தான் அது. ஓகேங்களா? அதாவது இந்த ஃபார்முலா முதல்ல இந்த ஷார்ட்கட் எப்படி வந்ததுங்கறத முதல்ல சொல்லிடுறேன். இந்த ஃபார்முலாவை நீ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ற. ஓகேவா? நான் புதுசாலாம் ரூல் எதுவுமே சொல்லல, ஆனா இம்பார்ட்டன்ட் ஷார்ட்கட். ஓகேவா? அப்படின்னா இந்த இது முதல்ல எங்க வருது அப்படின்னா, இப்படி ஒரு டயக்ராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது g of s, இது ஒரு ஃபீட்பேக், இது ஒரு ஃபீட்பேக், இப்படி இருக்குங்கிற பட்சத்துக்கு இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். என்னன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணி ஒரு பிளாக் வந்து ஒரு சிஸ்டத்தை மேக் பண்ணிடுவேன். அதுதான் இந்த சிஸ்டம். மறுபடியும் எனக்கு ஒரு h2 அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் பாத் இருக்குங்கும் போது நீ கண்டிப்பா அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி லென்த்தியா கொண்டு வரதுக்கு பதிலா ஒண்ணு இல்ல, நியூமரேட்டர் வேல்யூ என்ன ஃபார்முலா அப்படின்னா நியூமரேட்டர் வேல்யூ டிவைடட் பை டினாமினேட்டர் பிளஸ் நியூமரேட்டர் இன்டு h. ஓகேங்களா? அப்ப இதுல உங்களுக்கு என்ன தெரியணும், நியூமரேட்டர்னா என்ன, டினாமினேட்டர்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும். கரெக்ட்டுங்களாப்பா? கரெக்டா? சோ அப்ப அந்த நியூமரேட்டர் அப்படிங்கிறது என்னன்னா இங்க எடுத்துக்க பாரு g, இந்த ஹோல் வேல்யூ நீ என்ன எடுத்துப்ப, g ன்னு எடுத்துப்பியா? அப்ப g யோட வேல்யூ எனக்கு என்னது, g g1 divided by 1 plus g1 h1. சோ அப்ப இத நீ என்ன எடுத்துக்கணும், நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். இப்போ இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணு. g1 க்கு பதிலா என்ன போடுவ, நியூமரேட்டர்ல இங்க நியூமரேட்டர் வேல்யூ போடணும். சோ நீ என்ன பண்ணிக்கணும், இந்த இத மட்டும் எடுத்துட்டு மேல உள்ளது எப்பவுமே நியூமரேட்டர்னு தான் சொல்லுவோம், கீழ உள்ளது டினாமினேட்டர்னு சொல்லுவோம். சோ அப்ப n க்கு பதிலா என்ன போடணும், g1, டினாமினேட்டருக்கு பதிலா என்ன போடுவோம், 1 plus g1 h1 plus நியூமரேட்டர் வேல்யூ எனக்கு என்னது g1 into h வந்து என்னது, into hங்கிறது வந்து
இங்க எனக்கு H2 இருந்துச்சுன்னா H2 போடுவோம். இந்த Hங்கிறது இதோட ஃபீட்பேக். நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களாப்பா? புரியுதுங்களாமா? ஓகே, இங்க பாருங்களேன். அப்ப மேம் இது எப்படி வந்ததுன்னு கேட்காதீங்க. இல்ல உங்களுக்கு டவுட்டா இருக்குங்கிற பட்சத்துக்கு இதே சம்மை எடுத்து இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிச்சனா உனக்கு இந்த ஃபைனல் ஆன்சர் வரும். இப்ப பாரு, இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி நான் ரெண்டே ஸ்டெப்ல ஆன்சர் கொண்டு வந்துட்டேன். அதை நீ என்ன பண்ணணும்னா அந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி LCM எடுத்து மேலையும் கீழையும் கேன்சல் பண்ணி தான் ஃபைனல் ஆன்சர் இதை கொண்டு வரும். அதனால தான் இந்த ஃபார்முலாவை இங்கே மென்ஷன் பண்ணிட்டேன். புரியுதுங்களா? சோ அப்ப என்னன்னா எனக்கு மல்டிபிள் ஃபீட்பேக் இருக்குங்கிற பட்சத்துக்கு நான் என்ன பண்ணிக்கலாம், ரெண்டு ஃபீட்பேக் இருக்குங்கிற பட்சத்துக்கு நான் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதையுமே இந்த ஃபார்முலாவே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஜெனரலா இப்ப ஃபிராக்ஷன் அப்படினா 2/3 னா என்ன சொல்லுவோம், இது நியூமரேட்டர் இது டினாமினேட்டர்னு சொல்லுவோம். சோ அந்த ஆர்டர்ல தான் இருக்கு. நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர் பிளஸ் என்ன வரும், நியூமரேட்டர் இன்டு h. புரியுதுங்களாமா? சும்மா ஜஸ்ட் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். சோ எப்போதும் போல நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர்னு எழுதிட்டு அடிஷனலா ஒரு ஐட்டம் ஆட் பண்றோம், ஒரு வேரியபிள் ஆட் பண்றோம். அது என்னன்னா நியூமரேட்டர் இன்டு h. சோ அந்த hங்கிறது உனக்கு இங்க சம்ல என்ன ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூவை தான் ரெப்ரசன்ட் பண்ணும். அவ்வளவுதான்ப்பா. ஓகேங்களா? சோ இது வரைக்கும் எடுத்துட்டேன் அப்படின்னா இதுவே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி. ஓகேவா? சோ ஒரே ஒரு சம் மட்டும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட சம்ஸ் மட்டும் பாத்துருவோமா? இங்க பாருங்களேம்மா, இந்த क्वेश्चन வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட क्वेश्चनமா. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு பிளாக் டயக்ராம் கொடுத்துருக்காங்க, கீழ 4 ஆப்ஷன் கொடுத்தாங்க, அதெல்லாம் மென்ஷன் பண்ணல. ஓகேவா? இது ரொம்ப ஈஸியான சம் தான். ஓகே, சோ இத நான் என்ன பண்ணனும், இதுக்கான ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது எனக்கு ஒரே ஒரு லூப் இருந்ததுன்னா நான் டைரக்டா என்ன பண்ணிடுவேன், ஓபன் லூப் சிஸ்டம்க்கான ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி டைரக்டா கண்டுபிடிச்சுவேன். பட் எனக்கு அடிஷனலா என்ன இருக்குது, மேல ஒரு ஃபீட்பேக் இருக்கு. ஓகேவா? சோ அப்ப நீ என்ன பண்ண கூடாது, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பண்ண கூடாது. ஓகேவா? ஏன் அப்படினா இது ரெண்டும் எனக்கு எப்படிப்பா இருக்கு, இது அதாவது இது வந்து இந்த சிஸ்டம் எப்படி இருக்குன்னா இன்னொரு சிஸ்டம் எப்படி இருக்கு. இன்னொரு விஷயம், இந்த சம்மிங் பாயிண்ட் டேக் ஆஃப் பாயிண்ட் எல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. ஓகேவா? ஏன்னா ஸ்டூடண்ட்ஸ் கேக்குற டவுட்டே அப்படிதான், மேம் இங்க ஏமம் பிளஸ் போட்டுருக்காங்க, இங்க எனக்கு என்ன மேம் வரும், இதெல்லாம் தேவையே இல்லாதது. ஓகேவா? நீ பார்க்க வேண்டியது பிளாக் டயக்ராமுக்கு மட்டும் பிளாக் மட்டும் பார்க்கணும். நான் என்ன சொல்றேன்னு புரியுதாமா? ஓகேவா? சிக்னல் ஃப்ளோ கிராஃப்க்கு ஃபீட்பேக்லாம் பார்க்கணும், அது அடுத்தது நான் வரும்போது சொல்றேன். பட் பிளாக் டயக்ராம்க்கு நீ பிளாக்கை மட்டும் பாரு, அதுல சம்மிங் பாயிண்ட் பிளஸ்ஸா இருந்து மைனஸ் அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. இது ரெண்டும் எனக்கு எப்படி இருக்கு, பேரலலா இருக்கு. ஓகேவா? அப்ப நான் ரெண்டாவது ரூல் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிடுவேன், இந்த ரெண்டு பிளாக்க ஒரு பிளாக்கா மாத்திடுவேன். அப்ப எப்படி மாத்துவேன், நான் G1 + G2 னு மாத்திடுவேன். ஓகேவா? சோ இந்த ரெண்டு பிரான்ச்சை நான் ஒரு பிரான்ச்சா மாத்திட்டேன். மாத்திட்டு எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு என்ன வரும், H1 அப்படிங்கிறது வரும். ஓகேவா? சோ அப்படி பாத்தீங்க அப்படின்னா இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணிட்டேன், அடுத்து இத சிம்பிளிஃபை பண்ணுது. இது ரொம்ப ஈஸி தானேப்பா. இது நம்ம போட கூடாது, ஏன்னா இத சிம்பிளிஃபை பண்ணி தான் நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு இதுவா மாத்திருக்கேன். சோ அப்ப நீ எதை மட்டும் தான் போடணும்னா இத மட்டும் தான் போடணும், இத போட தேவையில்லை. ஓகேவா? இப்போ எனக்கு என்ன வந்துருச்சு, க்ளோஸ்டு லூப் சிஸ்டம் வந்துருச்சு. அதுக்கான ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபார்முலா எனக்கு தெரியும், என்னது G/1 + or - GH. ஓகேவா? சோ இங்க एक्चुअली கொடுத்திருப்பாங்கப்பா, क्वेश्चनல கொடுத்திருப்பாங்க, வெயிட் பண்ணுங்க, நான் அதை மென்ஷன் பண்ண விட்டுட்டேன். மைனஸ் கொடுத்திருக்காங்கப்பா, இங்க பாருங்களேன். ஓகே, சோ இப்போ இதுக்கு ஃபார்முலா எனக்கு என்ன வரும், சோ இங்க மைனஸ் கொடுத்துட்டாங்கன்னா இதுதான் ஃபார்முலா, G/1 + G × H. இங்க Gங்கிறது என்ன, இந்த வேல்யூ, Hங்கிறது வந்து எனக்கு என்ன, H1. அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, என்ன வரும், G1 + G2 / 1 + இந்த G க்கு பதிலா என்ன போடுவீங்க, G1 + G2 × H1. இங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அதை போடணும், ஏன்னா கீழ ஆப்ஷன்ல அதுதான் இருக்கும். சோ அப்ப சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா என்ன வரும், G1 + G2 / 1 + இத உள்ள மல்டிப்ளை பண்ணும், G1 H1 + G2 H1. இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். உங்களோட கீழ ஆப்ஷன்ல இதோட கொடுத்து நிப்பாட்டி இருக்கலாம், இதையும் கொடுத்து நிப்பாட்டி இருக்கலாம். ஓகேவா? ஐயோ நம்ம போட்ட ஆன்சர் வரலையே அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டாம். 2-3 ஸ்டெப் முன்னாடி வெரிஃபை பண்ணீங்க அப்படின்னா கீழ ஆப்ஷன் வந்து கரெக்டா இருக்கும். ஓகே, இந்த ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் பா, இது NLCல ப்ரீவியஸ்ல கேட்ட क्वेश्चन தான். ஓகேங்களா? சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரூலுக்காக ஜஸ்ட் GH னு மென்ஷன் பண்ணேன். சோ அதே GH தான் இருக்கணும்ங்கற நெசசிட்டி கிடையாது. சோ அப்படி பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு எப்படி கொடுத்திருக்காங்க, கொஞ்சம் டிஃபரண்டாவே கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, இது எல்லாமே கெயின் பிளாக் தான். ஓகே, சோ அப்படி பாத்தீங்கன்னா இத நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படினா, எனக்கு எப்படி இருக்கு, ரெண்டும் parallel-ஆ இருக்கு. parallel-ஆ இருந்தா நான் என்ன ஆட் பண்ணனும், parallel-ஆ இருந்ததுனா நான் ஆட் பண்ணனும். சோ அப்ப நான் சிம்பிளிஃபை பண்ணனா எனக்கு என்ன வரும், சோ இந்த ஒரு பிளாக்கே நான் என்ன பண்ணிடுவேன் அப்படினா 2 + 4/s னு மாத்திடுவேன். ஓகேங்களா? தென் அதுக்கு அப்புறம் இது ரெண்டும் எனக்கு எப்படிப்பா இருக்கு, இது ரெண்டும் எனக்கு சீரிஸா இருக்கு. சோ அப்ப சீரிஸ்னா நான் என்ன பண்ணுவேன், மல்டிப்ளை பண்ணுவேன். சோ * 1/s. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இத ஒரு பிளாக்கா மாத்திட்டேன். ஓகேவா மேம், அவ்வளவுதானே மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா
எனக்கு இங்க வேல்யூ கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு யூனிட்டி ஃபீட்பேக்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ யூனிட்டி தானே மேம், ஸோ அப்போ இந்த ஆன்சர் தான் வரும்னு சொல்லி யாரும் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. ரீசன் என்ன அப்படின்னா ஃபீட்பேக் அப்படின்னாலே நீங்க என்ன பண்ணணும், அந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணணும். g டிவைடட் பை 1, இங்க எனக்கு மைனஸ் இருக்கு, ஸோ பிளஸ் gh. சப்போஸ் உனக்கு சம்ல இங்க எதுவுமே கொடுக்கலனா கண்டிப்பா நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் கொடுப்பாங்க, நீ அதனால நீ ஃபார்முலால பிளஸ்னே எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ g க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணுவ, 2 4/s into 1/s divided by 1 plus இந்த வேல்யூ அப்படியே வரும், 2 4/s into 1/s, h ஓட வேல்யூ எனக்கு 1. ஓகேங்களா? இதை நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ இந்த பிளாக்கை எப்படி ரெடியூஸ் பண்றதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, சோ மேம் நம்ம क्वेश्चन வந்து கம்மியா தான் கேட்பாங்களானா, क्वेश्चन இத கேட்பாங்கமா, பட் நம்ம என்ன பண்ணிரலாம்னா அந்த சிக்னல் ஃப்ளோ கிராஃப்ல கண்டுபிடிச்சிரலாம் ஈஸியா. இத தாண்டி அதாவது பிளாக் டயகிராமை தாண்டி சிக்னல் ஃப்ளோ கிராஃபை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம். சோ உங்களுக்கு எப்படி வரும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இவ்வளவு தூரம் இந்த ரெண்டு சம் எக்ஸ்பிளைன் பண்ணது, தவிர ரிமைனிங் எல்லாம் சிக்னல் ஃப்ளோ கிராஃப்ல பார்த்துக்கலாம். ஓகேமாவா? சோ ஏதாவது டவுட் ஏதாவது இருந்ததுன்னா, சப்போஸ் இப்போ எடுத்ததுலேயே உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இல்லை மேம் எனக்கு தெளிவாக புரியுதுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.